வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் மிகப்பெரிய ஒரு தனி இடத்தை பிடித்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, நடிகராக என பன்முக திறமை கொண்டவர் தான் பிரபல நடிகர் ஜே ஜார்ஜ் அவர்கள். இப்போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு படப்பிடிப்பில் மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கிறது. படுகாயமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அனுமதிக்கப்பட்டிருந்த அவருடைய புகைப்படம் சோசியல் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகமே உலுக்கி வருகிறது. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். படப்பிடிப்பு தளத்தில் விபத்து. நடிகர் ஜே ஜார்ஜ் அவர்கள் திடீரென படுகாயம், மருத்துவமனையில் அனுமதி, வைரலாகும் புகைப்படம். என்ன தகவல், அவருக்கு இப்போது உடல்நலம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் ஜே அவர்கள் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது விபத்து ஏற்பட்டு காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் திரையுலகில் ஜகமே தந்திரம் படத்தின் மூலம் அறிமுகமான நடிகர் தான் ஜே ஜார்ஜ் அவர்கள். இவர் நடிகர் சூர்யாவுடன் ரெட்ரோ, நடிகர் கமலஹாசனுடன் தக்கலைஃப் திரைப்படங்களை நடித்து ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றார். தயாரிப்பாளராக 7 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறாரு. இயக்குனராக பனி என்கிற திரைப்படத்தை இயக்கி அதிலும் வெற்றி கண்டார். அந்த வகையில் தான் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை வாய்ந்தவர் தான் ஜே ஜார்ஜ் அவர்கள். இந்த நிலையில் நடிகர் ஜே ஜார்ஜ் இயக்குனர் சாஜி கைலாஸ் இயக்கத்தில் உருவாகும் வரவு திரைப்படத்தின் படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்த போது கார் விபத்தில் சிக்கியதாக தகவல்கள் இணையதளத்தின் வாயிலாக வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் படப்பிடிப்புக்கு மூணாரில் நடைபெற்ற நிலையில் நடிகர் ஜே ஜார்ஜ், தீபக் பரம்போல் உள்ளிட்ட 6 பேர் ஜீப்பில் சென்று கொண்டிருந்த காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது வாகனம் திடீரென பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்தது. படத்தில் திடீரென விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர்களை மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விபத்துக்கு ஜோஜிக்கு காயம் ஏற்பட்டதாகவும் இன்னும் சிலருக்கு படுகாயம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் காரை ஓட்டி சென்றது ஜே தான் என்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தக்கலைஃப் படப்பிடிப்பின் போது நடந்த விபத்தில் ஜே ஜார்ஜுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த விபத்து ஒட்டுமொத்த மலையாள சினிமாவையும் உலுக்கி வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.